அனைவருக்கும் வணக்கம். வெளியிடத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் வெளியீடு நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் ஆரம்பமாக வல்வை படுகொலை நிகழ்விலே படுகொலை செய்யப்பட்ட அந்த பொதுமக்கள் உள்ளிட்ட எங்களுடைய படுகொலையான மக்களுக்காக பொதுச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு முதலாவதாக இடம்பெற இருக்கின்றது. அந்த வல்வை படுகொலை நிகழ்விலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இன்று வரை இருக்கின்ற சிவஸ்ரீ பாலச்சந்திர குருக்கள் அவர்களை பொதுச்சுடர் பாலச்சந்திர குருக்கள் அவர்களை பொதுச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைக்கிறேன். நிகழ்வில் உயிர் நீத்த எங்களுடைய உறவுகள் உள்ளிட்ட எங்களுடைய தாய்மண் விடுதலைக்காகவும் தமிழ் மொழி முயற்சிக்காகவும் உயிர் நீத்தவர்களுக்காக அகவணக்கம் செலுத்துவோம். படுகொலைக்குள்ளான மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே மலரஞ்சலி நிகழ்வு நடைபெறும். மத தலைவர்கள் தொடர்ந்து ஏனையவர்கள் வரிசையாக வந்து மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அருணகுஷ்மமாலா வியாழம்போதம் பமகிருதனிவாதம் ஸ்ரீ கணேசன் நமாமே. தனம் தளந்தல் கற்பிதர் ஒரு நாளும் தளவரியாவதந்தரும் திருவடியும் தன்னஞ்சி வஞ்சமில்லாவினந்தன் எல்லாத்தரும் நண்பரும் மிகு கலந்தரும் உங்களால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்வஸ்ரீ குருவே நமः. எல்லாம் வெல்ல பரம்பரையின் பாதாரங்களை வணங்கி இன்றைய வல்லை படுகொலை சம்பந்தமான கலந்துரையாடலே அரியன் கலந்ததை எடுத்து வேறுவரையிலே இந்த உலகுக்கு தலைவராகி கொண்டிருந்த ஊடகவியலாளர் திரு என்ன மயூதரன் அவர்களே மற்றும் வணக்கத்துடைய தேவராஜா அடிகள், அதாவது இப்பொழுது இளவாலை முன்பு ஊரணி பங்குத்தந்தையாக இருந்தவர், இப்பொழுதும் அடியனுடைய வயது 2 பேருக்கும் ஒரே வயது. நான் நவம்பர் டிசம்பர் ஒரே ஆண்டு. நடிகர் அவர்களே மற்றும் எங்களுடைய முன்னாள் பட்டுசபை தலைவரும் பிரதமர் தலைவராக நான் அனந்தராஜ் அவர்களே, செல்வேந்திரா சவாலத்தம் செல்வேந்திரா அவர்களே, உள்ளிட்ட அவர்களுடைய எங்களுடைய அவையில் இருக்கின்ற மறுபடி கோவில் விநாயகர் ஆலயத்தினுடைய ஆயிரத்தாம் பிரதமரும் இதில் பாதிக்கப்பட்டவர் சிவஸ்ரீ வெயினா பாலச்சந்திர குருக்கள் ஐயா அவர்களே, மறுபடித்துறை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்துடைய முன்னாள் தலைவரும் ஆயக்கார தலைவரும் இன்று நிகழ்வு நடப்பதாக
திரு அனந்தராஜ் சார் அவர்கள் விம்சம் தொடங்கியவர்கள் மணியுடைய வீடுகிட்டு வந்து 2 ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு ஐயா பிஎம்களுடைய ஊடகம் மையம் இருக்கின்றது. பிஎம்களுடைய காரியங்களை அழைத்தார்கள். அதுபடி நானும் என்னுடைய சிஷியம் பாதுகாப்புகளும் கொடியேறிலே வந்து விட்டோம். உண்மையிலே இதிலே வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டவர். அந்த நேரம் இந்திய நாவினுடைய கேப்டன் இருந்தவர் கபூர் என்பவர். அவன் வந்து என்னுடைய மகன் இப்போ சுவிஸில் இருக்கிறார். பாரதியேந்திர ஐயா மற்ற செல்வராஜா கூக்கிறார்கள். அவர் லண்டனில் இருக்கிறார். இவரையில் அரெஸ்ட் பண்ண சார் ப்ளீஸ் ரிலீஸ் கிங் மண்டை ஆங்கிலத்தில் வைக்க ஓசோ யூ ஓசோ கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கபூர் நானே அந்த வயது போட்டு அதனால் போய் அதை கொடுத்தது. அவரை கூட்டிகிட்டு போய் நியாயமான அடிகளெல்லாம் அடித்து ஒரு டீ சுடாத தான் அது அப்படி தான் இதை விட்டு வரத்தை பொதுமக்கள் எல்லாம் அடிகளெல்லாம் வந்து சத்திய கட்டாகி அபிராகிட்டு ஒரு 150 மேற்பட்டு அபிராகிட்டு படி கொடுத்த கொண்டாங்க. நான் ஒன்றே வாங்கிக்காமலே ஒன்றும் இல்லை சைன் பண்ணி இப்போ வாங்கி அடிச்சுவிட்டேன். அது இதை செய்ததுக்காக எங்களுடைய ஆலயத்திலே சித்திரை வந்து திருவிழா நடந்துட்டு திருவிழா நடந்தால் இந்த காப்பு கொட்டினால் கோயிலை விட்டு வெளியிலே போகக்கூடாது. ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு பொறியண்டியிலே இந்த கேண்டில் வச்சுருந்தார். மக்கள் எல்லாம் படையெடுத்து வந்து என்னை ரிலீஸ் பண்ண விட்டார். விட்டு நான் கோயிலுக்கு வந்தும் என்னை விடையில்லை. அதாவது குடிக்க போவாங்க வரார்கள், போட்டி மாட்ட போவாங்க வரார்கள். கடைசியாக சுவாமி சுத்து போய் சுத்த வைக்க என்னை விட்டாங்க. அது என்னை பின்தொடர்ந்து இப்படி நாம் காப்பு கட்டினா கோயிலை விட்டு போகக்கூடாது விதிமுறை சமயத்தில். ஆனால் முதலில் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டாங்க. அப்படி இது பாதிக்கப்பட்டு கட்டிடத்துக்கு ஏபி பட்டம் கிடைச்சது. அது 1 வரை நான் எந்த இதுக்குமே தயங்கலை. வெளிநாட்டு ஹைஸ்கூல் அடிக்கிறேன்னாலும் வாசிக்கிறேன் இதுவரை இந்த பிரச்சனை நடக்கும். இந்த பலவரப்பு நான் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதுக்கு முன்னின்று அனைவருக்கும் என்னை பார்த்துக்கிறேன். நல்லாசிரியர் கூறி பார்த்து நன்றி வணக்கம். மறக்க முடியாத நமது இனத்துக்கு துன்பத்தை தேடித் தந்த இந்த வல்வை கொலைகளை பற்றிய வாக்குமூல பதிவுகளை வெளியிடுகின்ற இந்த நேரத்திலே ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற பெரியோர்களே, வல்வையிலே மக்களோடு மக்களாக நொந்தவர்களோடு வெந்தவர்களோடு குற்றுகிறாய் பிறந்தவர்களோடு இருந்து காப்பாற்றி மதப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கும் அங்கே கூறி வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் தலை வணங்கி இந்த நிகழ்வு எமது குரு முதல்வர் தான் பங்கு பெற்றதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால நேற்று இரவு அடித்து அதை போக முடியும் என்று கேட்டார். வந்திருக்கின்றேன். இங்கு வந்த பிறகுதான் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்பதை பற்றி அறிந்து பரவாயில்லை. இந்த வல்வை கொலைகள் நடந்த பொழுது நான் லண்டனிலும் அயர்லாந்திலும் தங்கியிருந்தபடியினாலே அங்கே நடந்த கூட்டங்களிலே இது பற்றிய கண்டன கூட்டங்களிலே கலந்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. வாத்தம் ஷோவிலே கூட நடந்தது. ஆனால் இது ஒன்று மட்டுமல்ல, தமிழினத்தின் வரலாற்றிலே இதை போன்ற எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ துன்பங்களை தாங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு தரப்பட்ட பழைய ஆவணங்கள் பேப்பர்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நிரல்படுத்தி தொகுத்து என்ன நடந்தது என்பதை நான் இரவு வருகின்ற பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இங்கு மக்கள் பட்ட வேதனை, கண்ணீர். நாங்கள் அவர் சொன்னது போல பாரத தேசம், தாயகம், தமிழ்நாடு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் இப்படி நடப்பார்கள், நடந்து கொள்வார்கள் நாகரிகமற்ற முறையில். வெறும் கொலை அல்ல, உத்தரவுப்படுத்தி அவமானப்படுத்தி பெரியவர்களையும் மூத்தவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் எந்த அளவுக்கு அவர்களால் அப்படி துணிய முடியதாக இருந்தது என்பதை நினைக்கவே முடியாது. மனிதாபிமானம் உள்ள மனித தன்மையுள்ள எவருமே இப்படியொரு நாட்டுடைய இராணுவ படைகள் நடந்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு இலக்காகக்கூடிய வகை. அதனாலே தான்
அவர்கள் இதை வெளியிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்றால் தங்களுடைய மானம் போய்விடும் என்பதற்காக. போர் என்பது இராணுவத்தினர் என்பது செயல்பாடுகள் என்பது பாதுகாப்புக்காக. ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு பெயர் அமைதிப்படை, அமைதி காக்கும் படை. அமைதியை இழந்தோம் அந்த படை இங்கு வந்தபடியினாலே. எமது மக்கள், தாய்மார்கள், பெண்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், அந்த படங்களை பார்த்தால் எத்தனை பேர் எல்லா பருவத்தினரும் அங்கே இருக்கின்றார்கள். ஆக அதை நீங்கள் ஆவணப்படுத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது ஒரு நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையிலே பற்றி பிரகடனித்திருந்தாலும் கூட அங்கு நேரடியாக கண்டு அனுபவித்து நொந்து வெந்து இழந்து நிற்கின்ற மக்களுடைய சொற்கள் பதிவாகின்ற பொழுது பேப்பராக இருக்கலாம், அறிக்கையாக இருக்கலாம், அல்லது பதிவாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு உண்டு. சென்ற வாரம் நான் என்னோடு வருகின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் ஊடாக சக குருவோடு கதைத்து கொண்டிருந்தேன். அவர் அங்கே அந்த நாட்களில் இருந்தவர். தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். மறுத்தார். அதை புதுப்பிக்க தனக்கு விருப்பமில்லை என்றால் அந்த அளவுக்கு சோகமானது, அந்த அளவுக்கு துன்பமானது, அந்த அளவுக்கு ஒரு நாகரிக உலகிலே நடக்கக்கூடாத விடயங்கள் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சரியப்பா, நீங்கள் மறக்கக்கூடாது, நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் வரலாற்றுக்கு வருங்கால சந்ததிக்கு இதை பதிவு செய்து கொடுக்க வேண்டுமே. தனிப்பட்ட ஒட்டுமொத்தமாக பல விடயங்கள் எல்லா அறிக்கைகளாக வெளிவந்திருக்கின்றன, உண்மைதான். இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன, நீதிக்காக நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பொதுவானதாக இருந்தாலும் கூட சில விடயங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அனுபவித்த விடயங்கள், இழந்த விடயங்கள், பட்ட வேதனைகள், சிந்திய கண்ணீர், செந்நீர் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை, அவருடைய அனுபவங்களை பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. இது வரலாற்றுக்கு தேவையான ஒன்று. இவை எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு செய்து கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இதை செய்கின்றீர்கள். வல்வகை கொலைகளை பற்றி போடுகின்றீர்கள். அந்த முயற்சி எடுத்தவங்கள் எல்லோருக்கும் தமிழ் சமுதாயம் என்றும் கடமைப்பட்டது. இதுபோல பல்வேறு கிராமங்கள், பல்வேறு இடங்கள், வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களில் நடந்த கொலைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு வருடமல்ல, 2 வருடமல்ல, பலவான நடந்த விடயங்களை பதிவு செய்தால் அது ஐக்கிய நாடுகள் சபை பேரளவில் இருந்தாலும் அல்லது அறிக்கைகள் பேரளவில் கொடுக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகள் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நடைமுறையிலே வரலாற்றுக்கு பதிவு இந்த எதிர்காலத்துக்கு தேவையானது. அதைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல் உங்களை பார்த்து மற்ற இடங்களில் கொலைகள் நடந்த இடங்களில் நவாலி கோவில், இங்கே படமராட்சி பக்கத்தில் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ விடயங்களை சொல்லலாம். ஆனால் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதை போல நொந்து வெந்து அழிக்கப்பட்ட நம்பியிருந்தவர்களால் நாகரிகமற்ற முறையிலே மிருகத்தனமாக நடந்து கொண்ட அமைதிப்படையினர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய விவரங்களை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பதிவுகள் உதவி செய்யும். எனவே தான் உங்களோடு சேர்ந்து நாங்களும் இவற்றிலே கலந்து கொள்கின்றோம். இறந்தவர்களுக்கு ஆன்மசாந்தி கிடைக்க வேண்டும். அவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். அதை பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எல்லாம் சாத்தியமாகவோ தெரியாது. நன்றாக சாத்தியமாகும் வரை நாங்கள் கடைசி வரையும் போராட வேண்டும். வல்வை மண் தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான மண். பல்வேறு முக்கிய பகுதிகளை பொருட்படுத்துகின்றவர்கள் போராட்டங்களிலே. ஆகையினாலே நீங்கள் முன்னோடியாக திகழ்கின்றீர்கள். அது தொடர்ந்து ஏனைய கிராமங்களிலும் ஏனைய இடங்களிலும் இந்த பதிவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். ஆக இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படுகொலைகள் 49ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக 30 ஆண்டு காலம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மேற்கொண்ட படுகொலைகள், துயரங்களை விட பன்மடங்கு அதிகமாக 3 வருடங்களுக்குள் இந்திய இராணுவம் மேற்கொண்டது மிக துன்பமானது. அவர்கள் சொன்னது போன்று அந்த துன்பமான நிகழ்வு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கே இறந்த ஆத்மாக்களுக்கும் போராட்டத்தின்பால் இறந்த அனைவரும் எங்களுடைய ஆளுடைய இடங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் மகிழ்ந்தன் அவர்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த சிவஸ்ரீ தண்டபாணி பேசுவது ஐயா எங்களுடைய ஆயர் இல்லத்தினுடைய சிரேஷ்ட மதகுரு திரு தேவராஜன் அடிகளார் அவர்களே பிரிட்டோ அவர்களே மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் கொழும்பிலிருந்து இருந்து வருகின்றனர் பிரிட்டோ அவர்களே என்னுடைய வரலாற்று கலைஞர் குழுவினுடைய முன்னாள் தலைவர் காட்டிலை காமராஜர் திரு செல்வேந்திரா அவர்களே பாலச்சந்திர குருக்கள் ஐயா அவர்களே இந்த இந்திய இராணுவத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களே அவர்கள் எங்களுடைய பொதுச்சுடரை ஏற்றிருக்கின்றார். என்னுடைய அன்பான ஊடகவியலாளர் இந்த நிகழ்வை முழுமையாக ஒழுங்கு செய்தவர்கள் எங்களுடைய நண்பர்கள் ஏனெல்லாம் குறிப்பிடலாம். ஆனால் இந்த நேரடியாக மதி சோபித்தா அப்படி நிறைய பேர் நாதன் மைதன் அளிக்க போன எனது நண்பர்கள் ஊடகவியலாளர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இது நடக்குமோ நடக்காத ஒரு அச்சத்தில் தான் இந்த விழா இந்த நடைபெறுகின்றது. அவர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் கல்வித்துறையிலிருந்தும் கல்வித்துறையிலிருந்து வருகிறதில்ல எங்களுடைய நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இதில் இந்த மகிழ்வதன் பல விடயங்களை சொல்லியிருந்தால் என்றால் எங்களுடைய காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் எழுத்துக்களாக போய்விடும், மறைந்துவிடும். எத்தனை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன? இந்த வைத்தியசாலை படுகொலை சொன்ன மாதிரி நவாலி சர்ச் படுகொலை, நவாலி தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அழிக்கப்பட்ட அந்த நாள் கோரமான நாள். அதே போல நிறைய நாகர்கோவில் படுகொலை எல்லாமே எங்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகுது. அதனால் மறைய விடக்கூடாது. எங்களுக்கு துன்பங்கள் தான், ஆனால் நாங்கள் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும். நான் வெல்வ படுகொலை உள்ள நூலை நான் எழுதிய இந்திய ராணுவம் இந்த வெள்ளப்படுகொலை நடைபெற்ற நாள் 2ஆம் நாள் என்னையும் என்னுடைய வீட்டில் வைத்து கைது செய்தனர். அதாவது என்னுடைய சகோதரி, என்னுடைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டன. அணைத்துக் கொண்டிருக்கப்படுவது என்னையும் பிடித்துக் கொண்டு சென்றார்கள். 3 நாள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அடித்து செய்து அதாவது மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போனார்கள். 3ஆவது நாள் பின்னேறு 4 மணிக்கு என்ன கொண்டு இது நாங்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு பேர் இந்த சத்திய கடிதாசிகளை நாங்கள் நாங்கள் டைப் பண்ணி சிட்டிசன் கமிட்டி எங்களுக்கு முழுமையான ஆதரவு இருந்தது. அவ்வளவு நாங்கள் டைப் பண்ணி ஐயாவை நான் மதிக்கிற காரணம் ஒரு கையெழுத்து வைக்கிறதுக்கு 500 ரூபா வாங்குவாங்க. 200 ஐஃபிடேவிட் சத்திய கடிதாசிகளை நான் டைப் பண்ணி ஸ்டாம்ப் சொட்டி இவருடைய வீட்டில் கொண்டு அம்மங்களுக்கு புறநாள் வீடு இருந்து கொண்டு போய் நாம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் சைன் பண்ணி தந்தவர். அது நாங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கும் யூஎனுக்கும் மற்றது உலக பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதால் இந்த வெள்ளப்படுகொலை மிக பிரபல்யம் அடைந்தது. அது சம்பந்தமான புத்தகம் ஒன்றை நான் எழுத வேண்டிய எனக்கு தேவை இருந்தது. இது 2ஆவதாக 3ஆவதாக கனடாவில் அடிக்கப்பட்ட பிறகு இதில் தமிழும் ஆங்கிலம் இருக்கின்றன. இந்தியாவில் முதன்மல் செய்யப்பட்டது சோழர் பதிப்பகத்தால் தமிழிலும் ஆங்கிலத்திலும். தமிழில் பல்வேறு படுகொலை என்றும் ஆங்கிலத்தில் இந்தியாஸ் மைலா என்றும் 2 புத்தகங்கள் நாங்கள் எழுதியிருந்தோம். இதில் 25,000 பிரதிகள் ஒவ்வொன்றிலும், தமிழில் 25, ஆங்கிலத்தில் 25. இதில் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் என்னுடன் நான் அவரை சந்தித்த பொழுது போய் கழித்த பொழுது எங்களுக்கு இந்த நூலுக்கு அணிந்துரை தந்தது அவர் தான். என்னை அழைத்து கொண்டு நியூ டெல்லி வரைக்கும் போய் சகல மினிஸ்டர்ஸ், சமதா கட்சியினுடைய தலைவராக சகல மந்திரிகள், வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லோருக்கும் அந்த புத்தகத்தை நாங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுதான் எங்கள் இந்த படுகொலைகள் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது.
இதோட காலங்காலமாக எங்களுடைய யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் எப்படி வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆவணப்படம் கூட நாங்கள் தயாரிக்கப்படுது. மதிசுகா ஒரு அரமணித்தியால ஆவணப்படம் கல்வப்படுவதை இந்தியா ஸ்மைலா என்ற பேரில் ஈக்குருவி அனுசரணையோட கனடா இந்த இதோட யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். இது செய்த பொழுதுதான் என்னுடைய இந்த புத்தகத்தில் இந்த அறிக்கைகளை பார்த்துட்டு பிரிஜர்கள் சம்பந்தமாக தகவலை திரட்டியிருந்தவர் பிரான்சிஸ் கேன்சல் ஐடிஜேபி சொல்றது சர்வதேச யுனிவர்சல் ஜஸ்டிஸ் யுனிவர்சல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் சொல்றது சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டம். அதுக்கு பொறுப்பான டிரெக்டராக இருக்கிறவர் எங்களுடைய விவரத்தை எடுத்து என்னுடைய கதைச்சு நான் அந்த அஃபிடேவிட்ஸ் எல்லாம் இன்னொரு அஃபிடேவிட் அவருக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுவேன். ஜஸ்மின் சூக்காவை நான் சந்திச்சேன் யூஎன்ல இருந்தவர். இப்போ எல்லோரும் பார்த்துட்டு என்ன லண்டனுக்கு இங்கே நிறைய வாங்கும்போது நான் போய் 3 நாட்கள் அவரோட விக்டோரியாவில் அவருடைய ஆஃபீஸில் போய் இருந்து இதை பற்றி நாங்கள் கதைச்ச பொழுது பல விடயங்கள் தொகுக்கப்பட்டுத்தான் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது, அடிக்கப்பட்டது. தமிழில் சிங்களத்திலே வெளியிடப்பட்டிருக்கு, பிரிட்டிஷ் சிங்களத்தில் பெறப்பட்டிருக்கின்ற வெல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையும் வாக்கு மூலங்கள் இந்த வகையில் ஒரு மிக அருமையான தொகுப்பொண்ட செய்திருக்கிறோம். இது நோக்கம் இந்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபம் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை இந்திய அரசாங்கத்தை நாம் நேசிக்கிறது கூட எங்களோட பாடநூல்களை எங்களோட தாய் நாடு இந்தியாவுக்கு நாங்கள் பார்க்குறோம். மகாத்மா காந்தியோ நேருவையோ நாங்கள் எங்களோட வீடுகளில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் இந்த புத்தகங்கள் வெளியீடுகள் இந்தியாவுக்கு எதிரானவே அல்ல. ஆகவே இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேணும். இதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லி ஆக வேணும். ஜாலியன் வாலாபாக் உங்களை அறிந்திருப்பீங்கள். பிரிட்டிஷ் யுத்த காலத்தின் பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ஜாலியன் வாலாபாக் அந்த பாக்கை சுற்றி பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தினர் சூழ்நிலை அப்பாவி பொதுமக்கள் 700 பேர் வரைக்கும் ஒரே நாளில் சுட்டு தண்ணி சுதந்திரத்துக்கு அதான் வித்திட்டம் விரைவுபடுத்தினது. அதுதான் 3 வருடங்களுக்கு பிறகு தேசா மே பார்லிமெண்டில் தாங்கள் செய்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டோம். ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் அற்புதமாக இந்த மன்னிப்பை கேட்டிருக்கிறார். அது இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியது, ஆறுதல் படுத்தியது. தாங்கள் செய்த படுகொலைக்கு தாங்களே மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு லண்டன் வந்திருக்கின்றது. நல்ல விடயம். அதுதான் நாங்கள் கேட்கிறோம். தமிழீழ பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அதுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும். அடுத்தது இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் படுகொலைகள் சொத்துழப்புகள் வடக்கு கிழக்கு தான் நாங்கள் வெள்ளெடுக்கிற மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு படுகொலைக்கும் இந்த உலகத்தில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடந்த படுகொலை போல உலகத்தில் வேறு எங்கேயும் நடந்தது. அங்கே நுழைந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களையும் நோயாளிகளையும் சுட்டு தள்ளி கொண்டு போய் அதுக்குரிய நியாயமே இல்லாமல் அப்படியே போகிறது, மறந்து போகிறது. அதுக்கு இல்லாஞ்சது மன்னிப்பு கேட்கிறத மட்டுமில்லை, ஒவ்வொன்றுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். அது வழங்க முடியாது. கலாச்சார மண்டம் பேரை திரும்ப மாற்றி கொண்டு அதுக்காக கோடிக்கணக்காக செலவழித்து கொண்டு நீங்கள் இதில் அவ்வளோ வராது. உங்களால் செய்யப்பட்ட படுகொலை சீரர்களுக்கு ஒரு நஷ்டவிட அடையாளமாக கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்கிறது தான். நாங்கள் நீண்ட நேரம் கதைக்க இல்லாது இந்த ஒரு பேரம் தோன்ற நினைவு கதைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இதில் இந்த படுகொலை நல்ல படுகொலை ஆவணப்படுத்தல் என்பது 89ஆம் ஆண்டுலேருந்து இந்த வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோட எங்களோட நண்பர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் இதை முன்னிலைப்படுத்துகிறோம். இதில் முக்கியமாக இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கு வடமராட்சி ஊடகம் என்று மற்றபடியில் இருந்து வந்த ஊடகவியலாளர்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியுடைய சொன்னாலும் இடம் இருக்குது. நான் என்னுடைய மனதில் பட்டதை சொல்ல வேண்டும். என்னுடைய மதி சோபிதா போன்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இந்த
சாரி பிரிட்டோ பிரிட்டோ கொலம்போ நெகோம்போ பிரிட்டோ பினாண்டோ அவர் மனித உரிமைகள் செயற்பாட்டில் பல விடயங்கள் எங்களுக்காக கதைக்கிறார், எங்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கார். அந்த வகையில் இவர் வந்து எங்களுக்கு ஒழுங்கு செய்த உடனே நிறைய தானிய பரிகள் வந்து இங்கே பக்கத்தில் தங்கி அவரோட அவருக்கு சகோதரிகளுடன் கூட வந்திருக்கின்றார். நான் இதுக்காக நான் நம்புகிறேன். அவர் சிங்களத்தில் பேசுவார். தமிழில் மொழி பேசுகிறதுக்கு நான் யாரை கேட்கலாம்ன்ற பொழுது என்னுடைய நண்பர் சிவராஜ் சிங்கர் என்னோட மயிலாடுதுறை நகர சபையில் சிசியாக இருந்தவர், செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் இங்கே பதில் வந்திருக்கிறார். இந்த இடத்துல முக்கியமாக நன்றி கூற வேண்டும். இந்த நூலை பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பவே இல்லை. இது கனடாவில் கூட மயிலாடுதுறையோட 10வது ஆண்டில் 10வது ஆண்டு நிறைவு நாள் பொழுது 30 வருடத்தில் அந்த நிகழ்வு சம்பந்தம் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவோடு கனடாவில் வெளியிடப்பட்டது. எனவே இது வெள்ளப்படுகொலை கிட்டத்தட்ட 60,000 பிரதிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே போய் மக்களை சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு நீதிக்கான குரலாகத்தான் இருக்கும். நியாயத்தை கேட்கின்ற குரல். நாங்கள் யாரையும் நோக பண்ணல. இந்த செய்த படுகொலைகளுக்கு வெள்ளப்படுகிற மக்களிடம் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு முழு தமிழர்கள் தமிழ் மக்களிடம் இந்திய அரசாங்கம் மன்னிப்பு கொடுக்க எனது தொடக்க உரிய முடிக்கின்றேன். எனக்கு உங்களை நான் நன்றியை கூறி விடைபெறுவதை நன்றி. புத்திஜீவிகள் இருந்தாலும் பிளேஸில் மாற்றப்படக்கூடியார்கள் அது உண்டு. மற்றது இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த தீவில் சிங்களவர் இந்த தீவு முழுக்களையும் தங்களுக்கு உரிமையாக்கணும் என்று திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த செயலுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு தமிழனை தன் கையில் வச்சு கொண்டு தான் செய்து கொண்டிருந்திருக்கு. நீங்கள் உற்று நோக்குனா தெரியும். தமிழின துரோகிகளை தமிழரை துரோகிகளை மாற்றி தங்கட காரியத்தை செய்து கொண்டு போயிருக்கு. அப்போ அதுக்கு நிறைய உதாரணங்கள். 1931ஆம் ஆண்டு பார்த்தா தமிழருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு டொனோமன் கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ணி அது 2 மேலதிக வாக்காளர் பாஸ் பண்ண 19-17. அந்த 19 தமிழர் எல்லாரும் எதிர்த்தார். ஆனால் பார்த்தா அந்த 19ல் ஒரு தமிழர் அங்கால 2 தான் அவைக்கு மெஜாரிட்டி. அதே மாதிரி இன்னொரு பெரிய பாரதூரமான குற்றம் நடந்தது 1936ஆம் ஆண்டு. தமிழர் எல்லாம் 31வது எலெக்ஷனை பகிஷ்கரிச்சாங்க. 36 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாலும் அந்த வெள்ளக்கார ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கமிட்டி, விவசாயம் அப்படி ஒவ்வொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட சேர்மன் மாதிரி தான் ஒரு கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வெள்ளக்காரருக்கு அறிவு. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு தமிழ் புத்திஜீவி வெள்ளக்காரருக்கு புத்தி சொல்லி நீங்கள் என்ன மாதிரி உங்களோட மக்கள் எல்லாரையும் இந்த கமிட்டியில் வெளில வைக்கலாம் என்று சொல்லி அதன்படி டிஎஸ்என் செய்துதான் தனி சிங்கள மந்திரி சபை வந்த பேன் சிங்களா மினிஸ்ட்ரி தனியே சிங்களவர், அதில் தமிழர் ஒரு வேற வேற. அதுக்கு புத்தி சொல்லி கொடுத்தது ஒரு தமிழ் புத்திஜீவி. அப்போ அது எவ்வளவு பாரதூரமா தமிழரை பாதிக்குதுன்னா, சிங்களவர் தான் வெள்ளக்காரனோட சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி. இண்டிபெண்டன்ஸுக்கு முதலே சிங்களவர் தமிழை நிலங்களை வேலை தொடங்கிட்டோம். ஆனால் அதிலும் பார்க்க மோசமான பாதிப்பு எங்க வந்ததுன்னா, அந்த சிங்களவர் வெள்ளக்காரரோட சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினதால அவங்களோட நண்பர் வந்து இந்த சோல்பரி கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பெருசா உதவிச்சு. அப்போ பாருங்க, ஒரு தமிழன் செய்த தமிழனை பாவிச்சு தான் அவங்களுக்கு தங்களோட காரியத்தை பாவிச்சாங்க. அப்படியே எத்தனையோ உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்துல இவ்வளவு துரோகிகளை உருவாக்குனவன். அப்ப இந்த தமிழ் இனம் நான் சொன்ன தேசிய இனம். தேசிய இனம்னா தேசிய இனத்துக்கு ஒரு சர்வதேச ரீதியா ஒரு உரிமை இருக்கு. என்ன உரிமைன்னா, நாங்க எங்களை ஆள்ற உரிமை. சர்வஜன வாக்கெடுப்புக்கு சர்வதேச ரீதியா உரிமை இருக்கு.
அப்ப அந்த உரிமையை மறிச்சு இப்ப பார்த்தீங்கன்னா பல நாடுகள்ல இந்தியாவை பாருங்க, எத்தனை ஸ்டேட் அசம்பிளி, ஜெர்மனியை பாருங்க, கனடாவை பாருங்க, அமெரிக்காவை பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அப்படி ஒரு இனத்துக்கு மேல இந்த நாட்டில் பல்லினம் இருந்தால் சமஸ்தி ஆட்சி தான் கொடுக்குறாங்க, ஒற்றை ஆட்சி கொடுக்குறேன். அப்போ எங்களை ஏமாற்றி ஒற்றை ஆட்சியா அபகரிச்சு பறிச்சதால அன்னைக்கு தொடங்க நாங்கள் அடிமையாளா ஒரு உரிமை மற்றவர்களா எங்களை அல்லது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? நாங்கள் தீர்வுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கோம். இப்போ இத்தனை வருஷம் 75 வருஷத்துக்கு மேலே ஒரு தீர்வும் இல்லை. அப்போ இதில் ஒரு விஷயத்தை காய்க்கணும் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் அவைகள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க அவைகள் ஒரு நல்ல தலைவர் கிடைக்கிறோம், நெல்சன் மண்டேலா. அப்போ நெல்சன் மண்டேலா ஒரு சமயம் சொல்லியிருந்தார் என்னன்னா, ஒவ்வொரு இனத்தில் ஒவ்வொரு தேசத்திலையும் துரோகிகள் இருக்கத்தான் செய்யும். 100% எல்லாரும் இனத்துக்கு விசுவாசமாக இருக்கிறார், துரோகிகள் இருக்கும். ஆனா அந்த இனத்தின் அந்த ஒட்டுமொத்த ஆன்மாவும் விலப்பா உண்மையா நேர்மையா இருந்தா துறைகளால பின்னடைவு வந்தாலும் அந்த இனத்தை அழிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்கட இனத்தை பார்த்தேன்னா எவ்வளவோ பின்னடைவுகளை சந்திச்சு கொண்டிருக்க இன்னும் எங்கட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கணும். அதனுடைய எங்கட ஆன்மாக்கெல்லாம் உறுதியா இருக்கின்றதை நம்பியே இருக்கோம். அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்னன்னா இந்த இப்ப சிங்கள அரசாங்கங்கள் எதுவுமே எங்களோட உரிமையை தரப்போகுது, தர மாற்றம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இல்லை யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷனை மாற்ற மாட்டோம். அப்ப அவையோட கதைச்ச என்ன பிரயோசனம்? எங்களை தலைவர் மாதிரி இவையோட கதைச்ச எங்களோட உரிமையாண்டா அது மாற்றும். அப்ப அப்ப அந்த இப்ப என்னன்னா ஒட்டுமொத்த தமிழினமும் வெளியில இருக்கிறவ இங்க உள்ள இருக்கிறவ எல்லாருமா சேர்ந்து UN வெளிப்படுத்தும். அந்த வெளிப்படுத்த வகையில தான் இந்த புத்தக வெளியிடும். இப்ப அதுவும் இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வந்த இந்தியா இவ்வளவு அழிவை செய்துட்டு போனதுன்னு ஆவணப்படுத்தி வெளி உலகத்துக்கு இப்ப மற்ற நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யணும்னா UN மூலம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும். அதென்னா அந்த மற்ற நாடுகளுக்கு எங்களோட நிலப்பாடு உடனே ஆவணப்படுத்தி வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு நேர்மையான உண்மையான தமிழர்கள் சூட போகாமலுக்கு மற்றவனுக்கு எங்களோட இனத்துக்கு துறையா மாறாமலுக்கு எங்கட உரிமையை பண்ணி போல. மற்றது நாங்க இன்னொரு விஷயம் என்ன, நாங்க சிங்களவருக்கு எதிரானது. சிங்களவர்களோட சகோதரங்கள் அவையோட ஒத்துத்தான் வாழ. நாங்க பிரிவினையும் கேட்க, நாங்க இருக்கிற ஒரு கான்ஃபெடரேஷன், அது எங்களோட உரிமை, அதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை முயற்சி செய்து சிங்கள மக்கள் நல்லவர். இன்னைக்கு பிரிட்டோ பெர்னாண்டோக்காருக்கும் இவ்வளவு மனித உரிமை வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க, நல்ல வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க. அப்ப அவர் ஒரு நல்ல மனித உரிமை வேலை செய்கிறவர் மாத்திரமே அவர் ஒரு நல்ல இலங்கையர். இப்ப இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு உரிமை தராமலுக்கு எங்களை அடக்கி வச்சுக்கொண்டு எல்லாரும் இலங்கையர்னு சொல்லி ஏமாத்த வலிக்கிறது. அந்த ஏமாத்தல் எங்களுக்கு வேண்டாம். எங்களோட உரிமையை தாருங்கோ, அதாவது எங்களை உரிமை, அந்த உரிமையை தாருங்கோ. நாங்க எல்லாரும் இந்த நாட்டை மற்றவன்கிட்ட போய் கடன் பட்டு கடன் வாங்கி எங்களை ஆயுதம் வாங்கி அழிக்கிற வேலை பார்க்காம இந்த நாட்டை நாங்கள் முன்னேற்றுவோம். அதனுடைய இந்த இதே நான் சொல்றேன்னா இந்த புத்தக வெளியிட்டு அந்த முக்கியத்துவம் எல்லாம் எங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும். இது ஒரு பெரிய அழிவு அதை வெளிக்கொண்டது. அதனுடைய இந்த விஷயத்தை உங்களோட கவனத்தில் கொண்டுறோம்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி. கூறுவதற்கு நான் கெட்டிக்காரன் அல்ல. කියන්න දේවල් ගොඩක් කියනවා. ඉතින් මම හිතනවා ඒකකුත් වඩේකුත් තිබිච්ච නිසා මාත් එක්ක ටික වෙලා කල්ලන් ඉන්න පුළුවන් වෙයි කියලා. நான் சொல்வதற்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கலைத்திருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு வடையும் தேத்தனையும் தந்தபடியால கொஞ்சம் உஷாராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். මම අද මේ ආරාධනය පිළිගන්න කාරණා 3ක් මූලික වුණා.
நான் இன்று பேசுவதற்கு காரணங்கள் 3 இங்கே இருக்கின்றது. එකක් මමයි මේ නිලාශනී සහෝදරයයි මන්නාරමේ රදගුරු රායප්පු බිෂොප්ගේ ඉල්ලීම පරිදි පාද සෙබමාලෙත් එක්ක 2012න් පස්සේ මේ හැම දිස්ත්‍රික්කයකම අසුරුදහන් වංග සංවිධානය කරන්න සාකච්ඡාවට සහභාගී වුණ නිසා නැවතත් මට යාපනයල කතා කරන්න කිව්වම මම සතුටු වුණා. நான் இந்த நிகழ்வை குறிப்பிடுவதற்கு முன்னர் மன்னாரிலே மதகுருவாக இருந்தவர் மற்றும் மாவட்டங்களிலே எங்களுடைய மாவட்டங்களிலே மதகுருவாக இருந்தவர்களோடு நீண்ட காலம் தொடர்பை வைத்திருந்த காரணத்தினால் அவர்களோடு அந்யோன்யமாக பழகினதனாலும் அவர்களுடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கி எனது உரையை இங்கே நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். 2013 මට මතකයි යාපනයේ පුස්තකාලය ඉස්සරහා පිට බ්‍රිතාන්‍ය අගමැති ඩේවිඩ් කැමරූන් ආපු වෙලාවේ අපි ලොකු උද්ඝෝෂණයක් කළා. අපිත් ඒකට සහභාගී වුණා අම්මලත් එක්ක. யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே 2003 அளவிலே என்று நான் நினைக்கின்றேன். அந்த யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்றது எனக்கு ஞாபகம் வருகின்றது. දැන් දෙවෙනි කාරණේ තමයි දැන් 89 වෙච්ච සිද්ධියක් පිළිබඳව අවුරුදු 35කට පස්සේ සත්‍ය යුක්තිය වන්දිය කියන කාරණේ ගැන කතා කරන්න මේ අය උනන්දු වීම ගැන මගේ තියෙන සතුට ප්‍රකාශ කරන්න. இரண்டாவது காரணம்தான் இந்த வல்வை படுகொலை 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வல்வை நிகழ்வை மையப்படுத்தி சில காரணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவாவும் அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களோ வெளி மாகாணங்களோ வெளிநாடுகளோ அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுவது மிகச் சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன். මේ රටේ දේශපාලන නායකයෝ විශාල සංඛ්‍යාවක් ඝාතනය වුණා. උන්ගේ බිරින්දෑවරු ජනාධිපති වුණා, මේ ඇමතිවරු වුණා. නමුත් එක්කෙනෙක්වත් තමුන්ගේ මිනිහාගේ මරණය ගැන හොයන්න වචනයක්වත් කතා කළේ නැති වෙලාවේ ඔයාලා තමුන්ගේ අවුරුදු 30 ගානකට ඉස්සෙල්ලා අසාධාරණ වෙච්ච ඒවා ගැන කතා කරන එක ගැන මගේ ලොකු ගෞරවයක් තියෙනවා. இந்த நாட்டிலே பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இருந்தவர்கள், அவர்களுடைய மனைவிமாரோ அவர்களுடைய இறப்பின் பின்னர் அவர்களை பற்றி ஞாபகப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த 89ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வை இன்றும் ஆவணப்படுத்தி மக்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய கைங்கரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. විජේ කුමාරතුංග ඝාතනය වුණා, මොනව වුණාද දන්නේ නැහැ. චන්ද්‍රිකා ජනාධිපතිනු වුණා. නමුත් කවදාවත් ඒක හෙව්වේ නැහැ. விஜய குமாரதுங்க உங்களுக்கு தெரியும், சிறந்த நடிகர். அவருடைய மனைவிதான் சந்திரிகா பண்டாரநாயக்க. ஆனால் அவர் காலமாகியதன் பின்னர் அவரை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளோ இப்படியான ஞாபக நிகழ்வுகளோ சந்திரிகா அம்மையாரால நடத்தப்படவில்லை. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා පාරේ ඝාතනය වුණා. විනාඩි 20කින් එතන හොදලා ඇරියා. පුතා ආණ්ඩුවේ හිටියා. ඇමති කෙනෙක් වුණා. තාත්තගේ මරණය ගැන මොකද උනේ කියලා හෙව්වේ නැහැ. பிரேமதாச பிரதமர் அவர்கள் வீதியிலே கொல்லப்பட்டார். உடனே அரை மணித்தியாலத்துக்கு அங்கே நீர் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி அந்த அடையாளமே இல்லாமல் செய்தார்கள். அவருடைய மகன் இப்பொழுது அரசியலிலே இருக்கின்றார், முக்கியமான பதவிகளிலே இருக்கின்றார். ஆனால் அவரோ தன் தந்தையை பற்றி எந்தவித செயற்பாடுகளும் செய்வதாகவும் தெரியவில்லை. ලලිත් ඇතුළත් මුදලි ගාමිණී දිසානායක ජයරාජ් ෆර්නෑන්ඩෝ පුල්ලේ ඒ ඔක්කොමගේ බිරිඳලා ඇමතිවරුන් හිටියා. කවදාවත් තමුන්ගේ මිනිහට මොකද උනේ කියලාවත් පාර්ලිමේන්තුවවත් ඇහුවේ නැහැ. அதைத் தொடர்ந்து பல பெரியவர்கள் காமினி திசநாயக்கா, அத்துலத் முதலி, டிஎஸ் நாயக்கா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவின் பின்னர் அவருடைய உறவுகளோ மனைவியரோ இந்த ஞாபகங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. මේ ආණ්ඩුවේ නායකයා විජේවීර මැරිච්ච ඇති අපි හැම එකම දන්නවා. නමුත් මේ ආණ්ඩුවත් තාම විජේවීර ගැන වචනයක්වත් කතා කළේ නැහැ. எங்களுக்கு தெரியும் விஜயவீர் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகரமான செயற்பாட்டை செய்தவர். அவருடைய வழித்தோன்றர்கள் பின்தோன்றர்கள் இப்பொழுது அரசிலே இருக்கின்றார்கள். அவரை பற்றியும் ஒருதரும் அவருடைய பெயரை உச்சரித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. අවුරුදු 30කට පස්සේ හරි අපේ මිනිස්සුන්ට අසාධාරණයක් වුණා. මොකද උනේ?
ඒ කරපුන්ට කෝ දඬුවමක් තියෙන්නේ ඒ කාරණේ ගැන කතා කරන්න ඔයාලට තියෙන ධෛර්යය ගැන නම් මගේ තාමත් භක්තිමත් ප්‍රණාමය මම පුද කරනවා. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உங்களுடைய பிரதேசத்திலே நடந்த இந்த அநியாயங்களை அட்டூழியங்களை திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்தி இதை பகிரங்கப்படுத்தி வெளிநாடுகளிலே பிரசுரப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நான் இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் பக்தியாகவும் நன்றியாகவும் இருக்க வேண்டிய கடமை எனக்கு கொண்டிருக்கின்றது. 1989 අගෝස්තු 2 වෙනිදා වැල්වට තුරේ තිබිච්ච සිද්ධිය ගැන මම හිතන්නේ කතාවල් වලින් කියවෙන්න ඇති. 89ஆம் ஆண்டு கல்வெட்டுத்துறை நகரிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி இங்கு பேசியவர்கள் அதை சிறிது ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ඒකේ බැලන්ස් ෂීට් එක ගත්තොත් ශේෂපත්‍රය ගත්තොත් මලසිරු 52යි மலசிறு 52යි. இதை நாங்கள் அதிகமாக இந்த கணக்கியல் முறையிலே பேலன்ஸ் ஷீட் என்று சொல்வார்கள். அதை சமப்படுத்தி பார்க்கின்ற அந்த நேரத்திலே இந்த மரணித்தவர்களுடைய தொகை අතුරුදහන් 12යි. අතුරුදහන් 12 දෙනෙක්. 12 දෙනෙක්. disappear. 12 12 12 பேர் மிகவும் பிரபல்யம் பெற்றவர்கள் ஆவார். නිවාස 122ක් ගිනි තිබ්බා කියලා කියනවා. வீடுகள் 120க்கு மேல் தீயால் எரிக்கப்பட்டிருக்கின்றன. කඩසාප්පු 45ක් ගිනி තිබ්බා කියලා කියනවා. கடை கட்டிடங்கள் எல்லாம் 40க்கு மேலே எரிக்கப்பட்டிருக்கின்றன. සිනමා ශාලා 2ක්, சினிமா தியேட்டர் 2, බෝට්ටු 12, கடல் தொழில் செய்கின்ற போட்டுகள் 12, දැල් 129ක්, දැල් வலை நெட் மீன் பிடிக்கின்ற அந்த வலைகள் 220க்கு கிட்ட எரிக்கப்பட்டிருக்கின்றது. ලිංගික අතවර මංකොල්ල කෑම් සහ වද හිංසා ගැන ඒ සිද්ධියේදී වාර්තා වෙනවා. இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இது பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் போலதான் எனக்கு தெரிகின்றது. ජාත්‍යන්තර පුවත්පත් මේ ගැන කිව්වේ එකක් ඉන්දියන් හමුදාව සීමාව ඉක්මවා යාමක්, දෙක තමයි සිදුවෙච්ච බරපතලම සිද්ධියක් හැටියටත් මේක හැඳින්වෙනවා. ජාත්‍යන්තර පුවත්පත් සහ සංගঠন தேசிய இன பத்திரிகைகள் தான் இவற்றை ஓரளவு அடக்கியாக வாழ்ந்ததனால் சில விடயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது. எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகின்றது. අනිත් එක ඉන්දියන් හමුදාව කියන්නේ සාමය රකින්න ලංකාවට ආපු හමුදාවක්. සාමය ගැන කතා කරන්නේ. සාමය රකින්න ආවේ. இந்திய ராணுவம் அதை அமைதிப்படை என்றுதான் கூறுவார்கள். அது இந்த நாட்டிலே அமைதியை பேணுவதற்காக தான் இங்கே வந்தார்கள் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. හැබැයි සාමය රකින්න ආපු අයට තරහ ගියාම අහල පහල ඔක්කොන්ට නෙලිනවා, මරනවා, ගිනි තියනවා. එතකොට අපි විශේෂයෙන් කතා කරන්න ඕන. ලංකාවේ හමුදාවෙනුත් ඒවා වුණා. නමුත් සාම හමුදාවක් හැටියට කොහොමවත් ඒ දේවල් වල යෙදෙන්න බෑ. சமாதானம் பேணுவதற்காக வந்த அணியினர் சில சம்பவங்கள் தவறாக நடந்தாலும் கூட மிக பொறுமையோடு அதை பெருசாக எடுக்காமல் அதை பாதுகாத்து கொள்ளுவதுதான் அவருடைய கடமை. ஆனால் இவர்கள் கோபப்பட்டு அங்கே அநியாயம் அட்டூழியம் செய்தார்கள். ஆனால் மற்ற படைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்வதிலே பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் சமாதானத்துக்காக வந்த படையினர் என்பதனால் முழுக்க தவறு இவர்கள் மேல் இருக்கிறது. ඒකට අපි මේ වාර්තාව එලි දක්වලා මේ වගේ රැස් වෙලා මාධ්‍යවේදීන් මේ ගැන කතා කරලා මොනවද මේකට සාධාරණ කරගන්න ඉල්ලන්නේ ඕනේ. நாங்கள் இவ்வாறு நிகழ்ந்த நடவுகளுக்கு பல நடவடிக்கைகளை இவ்வாறான கூட்டங்களை நடத்தி பல நடவடிக்கைகளை எடுக்க முனைந்தோம். ஆனால் அவற்றுக்கு இதுவரையில எந்த விதமான சரியான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. මගේ අදහස යෝජනාව පළමුවෙන්ම ඉන්දියාව සහ ඉන්දියන් හමුදාව සමාව ඉල්ලන්න ඕන මේ රටට හොඳ දෙයක් කරන්න ඇවිල්ලා නොකළ යුතු දෙයක් කිරීම ගැන. என்னை பொறுத்தளவிலே எனது மனச்சாட்சி கூறுகிறது, இந்த நாட்டிலே சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படையினர் இந்த செயற்பாடை தாங்கள் செய்தது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு வெளிப்படையான நிகழ்வை நிச்சயமாக இந்தியன் சமாதான படை செய்ய வேண்டும். මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා මේකට මූලික වුණ. ඒ කියන්නේ පොලිකණ්ඩි කියන මේ හමුදා කඳවුරේ ප්‍රධානියා ගැන යම් වගකීමක් සහිත නඩු විභාගයක් ආරම්භ කළ යුතුයි. ඒක ඉන්දියාවෙන් කෙරෙන්නේ නැත්නම් දැනට ජිනීවා වල යන ශ්‍රී ලංකා accountability project හරහා හරි ඒ කළ යුතුයි කියලා මම හිතනවා කතා කළ යුතුයි කියලා. அன்றைய சம்பவங்களை முன்னெடுத்து சென்ற இந்த இந்திய ராணுவ படையினர் பொலிகண்டி என்று கூறப்படுகின்ற அந்த கிராமத்திலே இருந்த பெரியவர்
அந்த தரத்திலே உள்ளவர் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டார். அவர் அதை நாட்டு மக்களை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் அவர் மேலேதான் இந்த பழியும் சுமத்தப்பட்டு அவர் மேலேதான் நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். தெரியும், கொழும்பிலே சிறிய போராட்ட நிகழ்வு நடந்த பொழுது பல அமைச்சர்களுடைய, பல மந்திரிமார்களுடைய, சில எம்பிகளுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு செய்யப்பட்டவர். ஆனால் அதற்கு உடனடியாக பரிகாரம் அவர்களுக்கு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே நட்டஈடு கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை அண்மை காலங்களிலே பத்திரிகைகள் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ගෝදාබයට මහින්දට රනිල්ට ශාස්ත්‍ර කියපු ඥානක්ක කියන අනුරාධපුරයේ ශාස්ත්‍රකාරිට ලක්ෂ 300කට වැඩිය ගෙව්වා ගෙවල් ගින් තිබ්බා කිය. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்த ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுராதபுரத்தில் இருக்கின்ற ஒரு வரவுக்கு கூட இந்த நட்டஈடுகள் பல கோடிக்கணக்கிலே இது அரசாங்கத்தினுடைய வருமானத்தில் இருந்து பல வழங்கப்பட்டிருப்பதை இன்றைய காலத்திலே நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தெரியவில்லை ඇයි මේක මෙහෙම වෙන්නේ? இதுக்கு என்ன நடந்தது? අපේ රටේ දේශපාලන නායකයෝ ජාත්‍යන්තරේ නවත්තන්නයි විරුද්ධ පක්ෂයේ ඉති කැක්කුම දෙන්නයි තමයි දාන්නේ. எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தேசிய மட்டத்திலே, சர்வதேச மட்டத்திலே தங்களுடைய நற்பெயரை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார்களே ஒழிய நாட்டிலே ஐக்கியத்தையோ இன ஒற்றுமையோ ஏற்பதற்கான நடவடிக்கைகளை எவையும் எடுப்பதில்லை. මහින්ද රාජපක්ෂ 89 අතුරුදහන් වෙනුවෙන් දකුණේ පෙනී හිටපු ප්‍රධානම නායකයා. අපි එක්ක දවස් 19ක් කතරගමට ගියා මේකට විරුද්ධව. පාරේ පෙළපාලි ගියා උද්ඝෝෂණ කළා. ඒතර 89 පෙනී හිටියේ අතුරුදහන් වීම වලට විරුද්ධ ප්‍රධානම බලවේගයේ නායකයා හැටියට. 89க்கு பின்னர் தென்னிலங்கையிலே சில பிரச்சனைகள், சில பிரதேசங்களிலே பிரச்சனைகள் எடுபட்டு நாங்கள் ஊர்வலங்களாக தென்னிலங்கையிலே சென்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த நேரத்திலே பொறுப்பாக இருந்தவர். ஆனால் எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ඒව් සටන්ගාමියා ජනාධිපති වුණාම උතුර හොඳට මිනි මැරුවා, උතුර හොඳට අතුරුදහන් වීම කළා. அவ்வாறு வடக்கிலே ஜனாதிபதியாக வந்த அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டதன் பின்னர் வடக்கிலே செய்யப்பட்ட எந்த விதமான நன்மையான காரியங்கள் எவையும் நாங்கள் குறிப்பிட முடியாது. රනිල් වික්‍රමසිංහ 2016 ජිනීවා වල 30 ඇරිරක් එක කියන යෝජනාව ගේන්න ප්‍රධාන වශයෙන් බලපෑම් කරපු නායකයෙක්. அலுவலகங்களும் அந்த செயற்திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றதே ஒழிய செயற்பாடு ஒன்றும் இதுவரை நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை. හැබැයි 89 බටලන්දේ වදකාගාරය මෙහෙව්වේ රනිල් වික්‍රමසිංහ. එදා බටලන්දේ වදකාගාරය මෙහෙवला 2015 හොඳ මිනිහා වෙනවා. මහින්ද අපිත් එක්ක පාරේ ඉඳලා යුද්ධ කාලේ හොඳට මිනි මාරනවා. මේක තමයි දේශපාලකයන්ගේ හැටි. විපක්ෂයේදී හොඳයි, බලයට ආපුවාම වෙනවා. இதிலே இருந்து நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்கின்றோம். ரணில் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மக்களை கஷ்டப்படுத்தினார், அது ஒரு விதம். பிறகு மஹிந்த ராஜபக்ச இருக்கும் பொழுது அவர் மக்களுக்கு சோதனைகளை, பிரச்சனைகளை கொடுத்தார், அது ஒரு விதம். ஆனால் இரண்டும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இருவரும் மக்களுக்கு கருத்தலை கொடுத்தவர்கள் தான். එනිසා උතුරයාට කියන්න පුළුවන් අපේ ජාත්‍යන්තර පරීක්ෂණ එනකන් අපි එන්නේ මොකටවත් එන්නේ නැහැ කියලා. අපි කියනවා තියෙන දේශීය යාන්ත්‍රණය තල්ලු කරමින් ඉස්සරහට යමු කියලා. මේ විවාදයේ තුල තව අවුරුදු ගාණක් අපිට දෙපැත්තේ ඉඳගෙන කෑකෝ ගගා හිටියයි. அவர்கள் சர்வதேசத்திலே ஒன்று சொல்லுகிறார்கள், இலங்கையிலே வந்து ஒன்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பது ஒன்றும் விளங்கிக் கொள்ளவில்லை. ඇයි අපිට බැරි හොඳ අපේ වෙනස්කම් එහෙමම තියාගෙන හරි. ඇයි අපිට බැරි ඉන්දියන් හමුදාව මේ කරපු අපරාධ වලට සාධාරණය කියලා කරන්න කියලා උතුරටයි දකුණටයි එකට එක්කව වෙලා කටයුතු කරන්න බැරිය. இந்த நடவடிக்கைகளை விடுத்து இந்தியா அமைதி காக்கும் படை வந்து செய்த இந்த சேதங்களுக்கு என்றாலும் கூட அவர்கள் இதை காட்டி இந்திய அரசாங்கத்தோடு கதைத்து ஏன் இந்த அட்டவணைப்படுத்தி ஒரு நட்டஈடுகளையோ கஷ்டங்களையோ இந்த மக்களுக்கு ஏன் வழங்க முடியாமல் இருக்கின்றது. දෙවෙනි කාරණය යටත්තුව ගැන පෞගේ කාලාන්තරේ ඉඳලා මුතුරෙන් හඬගාන යුද්ධය කරලා යටත්තුව ගැන උසාවියක් නියෝගයක් දෙනවා ලැයිස්තුව දෙන්න කියලා ආණ්ඩුව දෙන්නේ නැහැ. இந்த பிரச்சனையின் பின்னர் சட்ட ரீதியாக நட்டஈடு வழங்கப்பட வேண்டும், வடபகுதியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதை எழுத்து மூலமாக இருக்கின்றதை ஒழிய ஆனால் செயற்பாட்டிலே ஒன்றும் நடைமுறை இல்லை.
උතුරටයි දකුණටයි එකට வடக்கிற்கு වන්ගේ ලයිස්ට්ුව දෙන්න කියලා බලපෑම් කරන්න බැරි. The list of the surroundings. இந்த வடக்கிலே கிழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய அட்டவணை பட்டியல்படுத்தப்பட்ட அந்த பட்டியலை அவர்கள் எடுத்து தயாரித்து இதற்குரிய பரிகாரங்களை தேடலாம். ஆனால் அந்த முயற்சிகள் ஒன்றும் எடுக்கப்படவில்லை. ලංකාවේ සමූහ මිනිවලවල් 23ක් දැනට නම් කරගෙන තියෙනවා. இலங்கையிலே நடந்த இந்த படுகொலைகள் 23 சம்பவங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு இன்றும் பேணப்பட்டு வருகிறது. උතුරේ දැනට දෙකක් මං හිතන්නේ හාරමින් ඉන්නවා. කොළඹත් දැන් එකක් කල්පෙන් ආරම්භ කළා. வடக்கு கிழக்கிலே 2 நிகழ்வுகள் நடைபெற்றன. இப்ப கொழும்பில கூட அவ்வாறு நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கின்றது. මේවා නීතියට අනුව හාරලා ඒ අපරාධකාරයෝ හොයලා දඬුවම් කරලා ඒ ඇටකටු හරි මොනවා හරි ඔවුන්ගේ ඥාතීන්ට බාර දී යුතු ක්‍රමයක් ගැන අපිට එකට වැඩ කරන්න බැරි. உண்மையிலேயே இந்த கலவரங்களினால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பூத உடல் தோன்றப்படுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற அந்த எலும்புகளை அதுகளை வித்தாவது அந்த மக்களுக்கு அந்த பிரதேச மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஏதாவது நட்டஈடு வழங்கலாம் என்று சொன்னால் அது கூட இந்த அரசாங்கத்தினால் ஒன்றும் இதுவரை செய்யப்படவில்லை. தெற்கிலும் அப்படித்தான், வடக்கிலும் அப்படித்தான், கிழக்கும் அப்படித்தான். අතුරුදහන් වීම පිළිබඳව නඩු ඉතාමත් කාලයක් තිස්සේ උසාවි වල ඇදමින් තියෙනවා. இந்த சேதம் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே நீண்ட காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. උතුරු සහ නැගෙනහිර නඩු තියෙනවා අතුරුදහන් වීම වලට සම්බන්ධව අවුරුදු 10කට 12කට එහා තවමත් ඇහිමින් තියෙනවා. இந்த வடக்கிலே கிழக்கிலே இவ்வாறு ஏற்பட்ட வழக்குகள் 10-20 வருடங்களாக அப்படியே ஒரு நீதிமன்றங்களே அதை திரட்டாமல் ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ප්‍රති ටෙක්නොලොජි ගොඩව මාධ්‍යවේදියාව මරා දැමූ නඩුව තාම අවුරුදු 12ක් තවමත් නඩුව යනවා. ප්‍රති ටෙක්නොලොජි ගොඩ මරා දාපු නඩුව තාමත් අවුරුදු 12ක් නඩුව යනවා. எக்னாலியோ கூட என்பவர் இறந்து இப்ப இவ்வளவு ஆண்டுகளாயிட்டு அவருடைய அந்த ஆண்டுக்குரிய கொலைக்குரிய அந்த அந்த மரணத்துக்குரிய விளக்கமோ இதுவரை 12 வருடங்களாக அந்த கிடப்பு ஃபைல் அப்படியே போடப்பட்டிருக்கின்றது. இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. යුද්ධෙන් පස්සේ නාවික හමුදාව කප්පම් ගන්න පැහැරගෙන ගිහිල්ලා මරා දාපු 11 දෙනාගේ නඩුවට අවුරුදු 15යි තාම ට්‍රයිලට් බා ඒ කියන්නේ හයි කෝට් එකේ අවුරුදු 3යි අවුරුදු 15යි නඩුවට තාම හයි කෝට් එකේ එක දවසක් නඩුව අහලා නැහැ.